நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணுங்க கைஸ். நீங்கள் இப்போ 2040 இருக்கீங்க. உங்கள் லைஃப் இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணல்ல நீங்கள் இப்போ 2040 இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தான் இருக்கும். லைக் 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிச்சது அண்ட் இந்த லார்டு கிறிஸ்தா உண்மையாக ஜோக்கர் பண்டாவை மாறினானா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில மெமரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பட் இதெல்லாம் வச்சுட்டு உங்களால் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு மெமரபுளாக மாற்ற முடியாதுல்ல. உங்கள் லைஃப் மெமரிஸே இல்லாமல் ஒரு மாதிரி சேடாக போயிட்டு இருக்கும். யூ ரியலி ஃபீல் சேட். பட் ஐ ஹாவ் அன் ஐடியா கைஸ். ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்லையும் நான் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போடுவேன். ஷேர் யுவர் குட் ஆர் பேட் மெமரிஸ் இந்த இயர்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கொஸ்டின் போடுவேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த வருஷத்தில் நடந்த மெமரிஸ்லாம் எடுத்து கொட்டி வச்சிட்டிங்கன்னா நான் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன ஆகும்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும். உங்களுடைய மெமரிஸை மற்றவங்க பார்க்கலாம். நீங்கள் 2040 இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவை பார்த்து உங்களால் நாஸ்டாலஜி ஆக முடியும். அது வரைக்கும் யூடியூப் உயிரோட இருந்தாலும் நீங்கள் உயிரோட இருந்தால் உங்களால் நாஸ்டாலஜி ஆக முடியும். இல்லை நானும் சுற்றியாகி சேனல் டெலிட் பண்ணாமல் இருந்தால் உங்களால் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து 2024க்கும் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸ்டோரி என்னன்னா 2024 உங்களுக்கு நடந்த ஒரு மெமரபிள் ஈவெண்ட், நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு போ. யாரெல்லாம் 2 ரெஸ்பான்ஸுக்கு மேலே பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சாட்டிவர்ஸோட ஜெட்டி பிக் பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். ஸ்டோரியில் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் வந்து 2 ரெஸ்பான்ஸுக்கு மேலே பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து சாட்டிவர்ஸோட ஜெட்டி பிக் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கண்டென்ட் எத்தனை ஓட்டுறாங்க, தொண்டை தண்ணி கத்துற முது பெயின். ஒரு கம்பெனியில நல்ல சேலரியில் ஒர்க் கிடைச்சது. ஃப்ரம் 2025 அப்பாவுக்கு 5 இயர்ஸ்ல ரைஸ் கொடுக்கலாம்னு தோணுச்சு. நல்லது, நல்ல முடிவு, ரொம்ப சந்தோஷம். செகண்ட், சேனல் கொஞ்சம் 2% க்ரோ ஆகுது. சில நியூ ஆடியன்ஸ் வராங்க ப்ரோ. மறுபடியும் வாழ்த்துக்கள், மிக்க நல்லது, மிக்க மகிழ்ச்சி. இது அவரோட பேட் மெமரி. சீயிங் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் கான்ட் ஏபிள் டு டாக். இது வந்து மெமரிஸ்லாம் கிடையாது, இது ரெகுலராக நடக்கிறது தான். மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணலாம். இது நாட்கள் போக போக ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சோம். டோன்ட் ஃபீல் ஓவர். டோன்ட் ஏன்னா அவங்கள எங்கள் அம்மாவை பார்க்க முடியல, எப்படி இருக்க, நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஒன்றும் இல்லை ப்ரோ லைஃப்பில். வாழ்த்துக்கள் ப்ரோ, எனக்கும் ஒன்றும் இல்லை. பார்த்தேன், ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஓகே சொன்னால் 1 மந்த்தில் பிரேக்கப். இதுதான் இந்த வருஷத்தில் வந்த பெரிய கூத்தடி. ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஹேரெல்லாம் கிடையாது. என்னுடைய ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்ன்றது சிம்பிள் ஒன்று தான். இன்ஸ்டாவில் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்கிறத நம்பிடாதீங்க. இதுதான் என்னோட ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். நான் சண்டை போட வரல நண்பா, உன் ஒப்பீனியன் எடுத்து சொருவிக்கோன்னு சொல்ல வந்தேன். என்னை பார்த்த ஒரு தடவை காரி துப்பு, அப்பாவது எனக்கு புத்தி வரும். இதை நீங்கள் எனக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு இல்லை, சேம் மெமரபிள் ஈவெண்ட் எதுவும் இல்லை. ஆனால் 1 இயர்க்குள்ள 100 சப்ஸ் போயிடணும்னு நினச்சேன். 400 சப்ஸ் வந்துச்சு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தி பாய்ஸ் கொலாப், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. நான் உன்னை கொல்லணும், கொஞ்ச நாள் விட்டால் கழுத்து வழியில் நானே செத்துருவேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் தேவையில்லை. அப்படியே இல்லைனாலும் மென்டாஸ்டின்னு ஒரு தெருநாய் செத்துச்சு நியூஸ் வரும், அப்பப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் 1K சப்ஸ். அவன் 1K அடிச்சதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? காசைப்பட்டு அக்கா யூனிவர்சிட்டி எனக்கு 6 இயர்ஸ் போட்டுட்டான். ப்ளீஸ் மிஸ்டர் கைகூலி நம்பர் 4, தூக்கு மாட்டு செத்துரு, என்ன டார்ச்சர் பண்ணி தொலையாத ப்ளீஸ். மெமரபிளாக எதுவும் இருக்கான்னு பார்த்தா நேற்று என்ன நடந்துச்சுன்னே மெமரியில் இல்லை. சாக்டிவர்ஸ் உங்களுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து. நேற்று ஒர்க் போகிறதுக்காக நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களோட பேண்ட் சைடில் இருந்திருக்கு. அதை வந்து ஒருத்தர் காலில் மிதிச்சுட்டே இருந்திருக்காரு. நீங்கள் பஸ்ஸு வந்ததும் பஸ்ஸில் ஏறி இருக்கீங்க, பேண்ட் அவர் காலிலே மாட்டிகிட்டு இருந்திருக்கு. பேண்ட் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் ஷேம் பப்பி ஷேம் கிக்கி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்கடா சிரிக்கிறீங்க, ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு தெரியாமல் ஆஃபீஸ் போயிட்டீங்க. அங்கே போனதும் ஜெட்டியோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்களை மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. வெளியே போடா இருக்கு. இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க. இதுதான் நேற்று நடந்தது. லவ் வித் சம்மன், பிரேக்கப் த சேம் இயர். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே ரெஸ்பான்ஸாக போட்டிருந்தா உங்களுக்கு சாட்டிவர்ஸோட ஜெட்டி பிக் கிடைச்சிருக்காது. உங்கள் கண்ணாவது அட்லீஸ்ட் நல்லா இருந்திருக்கும். என்னோட ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அதே தான். இன்ஸ்டால எவனாவது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். அவன் சொல்கிறத நம்பாதீங்க, அவன் போய் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கே ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு தெரியாது. எங்கள் ஸ்கூலில் 7th படிக்கும்போது பார்த்த சீனியர் அக்கா க்ரஷ்ஷை இந்த இயர் மாவு வாங்கும் போது பார்த்தேன். வாழ்த்துக்கள், மாவு வாங்கும் போது பார்த்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையும் மாவு வாங்கி வந்த சார்ன்ற மாதிரி மாறாமல் இருந்தால் சரி. இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னா, எனக்கு அவங்கள தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது. இதுவும் நார்மலான விஷயம் தான். உங்களுக்கு தான் அவங்க மேலே க்ரஷ் இருந்ததே தவிர அவங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் இருந்திருக்காது. ஸோ எந்த பயனும் இல்லை. ஈவன் இஃப் ஐ டை த வேர்ல்ட் வில் கண்டினியூ. ராஃபல் ஏதாவது என்ன சமூக கருத்தா இல்லை ஏதாவது யாராவது சொன்னாங்களா? இல்லை
ஈவன் இஃப் ஐ டை த வேர்ல்ட் வில் கண்டினியூ. யார் செத்தா என்னடா, உலகம் சுற்றிட்டு தான்டா இருக்கு போகுது. நீ என்ன ஏதாவது உலகத்தை கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கியா சுத்தாம நிற்கிறதுக்கு? யார் செத்தாலும் பூமி சுத்த தான் போகுது, கவலைப்படாதீங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, 2024 மெமரிஸ் தான் கேட்டேன். அதுக்கும் இந்த பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஹாய் ப்ரோ, மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க? நான் உங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு கண்டென்ட் என்னால் எடுக்க முடியுதாடா? ஹாய் ப்ரோன்றதான் நீங்கள் வந்து 2024 ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்களா? அதுதான் உங்களோட மெமரியா? இல்லை ஈவன் இஃப் ஐ டை த வேர்ல்ட் வில் கண்டினியூ ராஃபல், இந்த வாக்கியம் தான் வந்து நீங்கள் 2024 மெமரபுளாக வச்சுட்டு இருக்க ஒரு வாக்கியமா? ஏதாவது கருத்தா? இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. எனக்கு 2024 நடந்த ஒரு மெமரபிள், இதுக்கு பேரு பேப்ளேட். 2020 நான் வந்து இதை வாங்கினேன். ஆக்சுவலா இது ஒண்ணு கிடையாது. இதுக்கு பேரு டியாபோலோஸ் சிப், ராக் டிராகன் லேயர், டியாபோலோஸ் டிஸ்க், ஒரு ரேண்டம் டிரைவர், ஆட்டோ டிரைவரா கார் டிரைவரான்னு கேக்கி பிக் பண்ணினா ஓட மிதிச்சு கொண்டுருவேன். நான் ஆர்டர் பண்ணது வந்து வனம் டியாபோலோஸ், பட் அவன் மாற்றி கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் பேங்கிறதால எனக்கு ரிட்டர்ன் பண்ணி இது அதுக்கெல்லாம் எனக்கு மனசே கிடையாது. நான் வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நிஜமாவே சோறு தான் தீங்கயா, சோறு தின்னு தான் பொழப்பு நடத்துறியா? என்கிட்ட வந்து பேவை தேடிட்டு போற நான் உன்னை பார்த்தனா அன்னைக்கு தான் நான் கடைசியா உயிரோட இருக்கேன். நான் கிரேஸ் டியாபோலோஸ் லேயர், கிளிப் டிராகன் லேயர் ரெண்டுத்தையும் ஒரு பையன் தேடிட்டான். பொறுமையே பெருமை. இப்போ நான் சைட்ல பிக்சர் போடுறேன். அது வந்து லெஜண்ட்ஸ் பிரைஸ், அதோட டிஸ்க் லேயர் அண்ட் அதோட டிரைவர். It was at this moment that he knew he fucked up. இதுக்கு மேல லெஜண்ட்ஸ் பிரைஸ் லேயர் இருக்கும். இன்னொரு தேடியா பையன் அந்த லேயரை ஒரு பையன் தேடிட்டான். கிளிப் டிராகன் லேயர் அண்ட் கிரேஸ் டியாபோலோஸ் லேயர் ரெண்டுத்தையும் வந்து 2021 திருட்டான் ஒரு தேடிய பையன். லெஜண்ட்ஸ் பிரைஸ் ஒரு லேயரை 2022 ஒரு தேடிய பையன் தேடிட்டான். அது ரெண்டும் அந்தந்த வருஷத்துல நடந்த பெரிய சுத்தடிகள். 2023 நான் பாட்டுக்கு இது மட்டும் வச்சுக்கிட்டு வந்து ஹோல்சமாக சுற்றிட்டு இருந்தேன். கை ஸ்டாப் நிர்வாகம்னு சொல்லிட்டு காசை சேர்த்தி வச்சு பார்த்தா டக்கராட்டம் இல்லை. அந்த பையன் 7000 ரூபா போட்டிருக்கேன். மொதல் 7000 rupees. இப்போ ஒரு 2-3 weeks முன்னாடி லெஜண்ட்ஸ் பிரைஸனோட டிஸ்பிளேயர் உடஞ்சிடுச்சு. இது ஆக்சுவலாக நான் வந்து இரும்புன்னு தான் நினச்சேன். பட் இவனுங்க இரும்பா மோசம் பண்ணல. லைக் ஏதோ ஒரு 2-3 மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணி அலாய் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது உடஞ்சிடுச்சு. சம்பவம் நான் வந்து தைக்கல போட்டேன், பொழந்துருச்சு. எனக்கு மனசே கேட்கல. ஸோ இதுதான் வந்து 2024 நான் வாங்கின மிகப்பெரிய சரி. அடுத்து எப்படியாவது 2025 கைஸ் பேக் நீ வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். போங்கடா மயிறு.